ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஈஸி வெந்தயக்கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 தக்காளி, 3 வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு இல்லைன்னா சிறுபருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு அப்புறமா 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க. அப்புறமா அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, இடித்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோ இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அப்புறமா டொமேட்டோ போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கீரை போட்டுடுங்க. கீரையும் 2 நிமிஷம் வெந்தாலே போதும், ரொம்பலாம் தேவையில்லை. அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க அந்த சிறுபருப்பு மொத்தமாக எடுத்து ஊற்றிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம், கசப்பே தெரியாது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. ஸ்டே ஹெல்த்தி. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.